அது மட்டும் மடாமல் செய்யறது இல்லை. என்ன சைஸ் என்ன நடத்தால வந்து கண்ணை வந்து மிதந்து வருதா நீங்களே பாக்குறீங்களா பாய் தண்ணியா குடிக்கிறது இது வச்சால் 3 மாசத்தால எல்லாம் ரெப்புட்டா இப்படி ஒரு சந்தோஷத்தை என் மனசுல பாலவா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து வவுனியா மாவட்டத்துக்குரிய உக்லாங்குள பகுதியில் வந்து நிற்கிறோம். எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நல்ல நாள். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து எங்களுடைய கௌரி அம்மா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவள் ஆசைப்பட்டு ஒரு கேட்ட விஷயம், அவள்கிட்ட கோயிலுக்கு வந்து சிங்க வாகனம் தேவைண்டு. அதால் ஒரு அக்கா வந்து நோர்வேலேருந்து அந்த ஒரு சிங்க வாகனத்தை செய்து கொடுக்குறேன்னு நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன். அந்த சிங்க வாகனம் வந்து செய்தாச்சு. குறிப்பாக வந்து அதுலேயும் வந்து இந்த உக்லாங்குளத்தில் இருக்கிற ஒரு தொழிற்சாலையில் வந்து தான் செய்த நாங்கள். குறிப்பாக இந்த வாகனத்தை வந்து நாங்கள் கேட்ட உடனே செய்த அந்த அரசன் அண்ணாக்கு வந்து நன்றியாக சொல்லணும். அதே மாதிரி இதை ஏற்பாடு செய்த அந்த வரதன் சார் பிரின்சிபலாக இருக்கார். அவருக்கும் வந்து நாங்கள் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அதோட வந்து குறிப்பாக வந்து இதில் நாங்கள் இந்த சிலையை வந்து எவ்வளோத்துக்கு வேண்டியிருக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2,20,000 ரூபாய் இலங்கை காசுக்கு வந்து வேண்டியிருக்கிறோம். அதைத்தான் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வந்து கௌரி அம்மாக்கள் வந்து அவையில் கோயிலை துப்புரவாக்கி அதே மாதிரி பொங்கலை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படியே சாமி சிலையை வந்து கொடுக்க போகிறோம். உண்மையிலுமே வந்து இந்த ஒரு தருணத்தில் எங்கள் மூலமாக இந்த ஒரு உதவி வந்து அவைகளுக்கு கிடைக்குது அப்படின்ற கேட்கல சந்தோஷம். நாங்கள் இப்போ உள்ளே போய் பார்ப்போம் இந்த தொழிற்சாலை வந்து எப்படி இருக்குன்றது அந்த நாட்டை கழிச்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இவர் தான் அந்த அரசன் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். நாங்கள் கேட்டவுடன் இந்த உதவி செய்து வந்ததுக்கு நன்றி. குறிப்பாக வந்து உங்களோட தொழிற்சாலையை பற்றி சொல்லுங்கள். அப்படியே நடந்து கதைப்போம் வாங்கோ. எங்களை பேர் மேலாசிப்பாளையம். நாங்கள் வவுனியா இது உக்லாந்து பட்டை போட்டுக்கலாம். தோணிக்கிற பட்டை இருக்குது. பட்டறை இருக்குது. இப்போ நாங்கள் இது இப்போ மூன்றாவது தலைமுறை. அப்பா அப்போ நாங்கள் செய்கிறோம். அண்ணா செய்தவர். இப்போ நான் கனடா போயிட்டார். இப்போ நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் செய்கிறீங்க. அண்ணா போய் இப்போ 1 மாதம் கனடா போய் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அப்பா எல்லாம் சேர்த்து ஒரு 60 பேர் செய்துட்டோம். வாரங்கள் நிற்குது. நான் முன்னேஸ்வரம், மயிலாபதி, கொலம் மயிலாபதி, மாதம் முருகன் கோயில் இல்லை நாங்கள் தான் அனுப்பியிருக்கிறோம். தேர் செய்கிறது. இப்போ அண்ணா போய் இப்போ 1 மாதம். இப்போ நாங்கள் செய்கிறோம். இப்போ இனிவில் ஒரு தேர் செய்கிறோம். புளியங்குளம் மாமாரியம் கோயில் அங்கே மஞ்சள் செய்திருக்கலாம். நாங்கள் இப்போ அது சப்தத்திலே பெரிய மஞ்சள் அமௌண்ட் செய்திருக்கலாம். குறிப்பாக தேர் மற்றது சிங்க வாகனம் கோயிலுக்குரிய எல்லா வாகனமும் செய்வோம். எல்லாமே வாகனத்தை கோயிலுக்குரிய அனைத்து வேலையும் செய்வோம். இல்லை எத்தனை பேர் வேலை செய்யணும் அப்போ உங்கள்ட்ட? இப்போ எங்கள்கிட்ட ஒரு 15 பேர் நிற்கிறாங்க. 15 பேர் செய்யணும். இந்தியன் ஸ்தபதி நிற்கலாம். ஒரு 4 பேர் நிற்கலாம். இந்தியன்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஓகே. இப்போ அவங்கெல்லாம் இப்போ கொழும்பு நிற்கிறாங்க. கொழும்பு வேலை செய்கிறாங்க. அதோட இப்போ உங்களுக்கு ஒரு சில செய்கிறோமோ இல்லை இந்த தேர் செய்ய விரும்புகிறோமோ எவ்வளோ நாளைக்கு முதல்ல ஆர்டர் பண்ண வேணும்? எங்களுக்கு தேர் செய்யணும்னா அளவை பொறுத்து ஒரு சுமார் ஒரு 18 அடி தேர் இருந்தா எங்களுக்கு ஒரு சொந்த ரெண்டா மரத்து காய வைக்கணும். மரம் பச்சை போட்டு அடுத்த எல்லாம் என்னென்ன மரங்கள்ல செய்யறது? நாங்கள் அடித்தளம் கீழ் மரம் ஃபுல்லா மருந்த மரம், மேல் வேலை ஃபுல்லா தேக்க மரம். ஒவ்வொரு ரேட்டை பொறுத்து மேலையை பொறுத்து அடி மட்டம் மடாமல் செய்யறது இல்லை. இப்போ ஃபுல்லாக மேலே மாவுக்கணி கொழும்பு ஜாபம் மாவுக்கணி கொழும்பு மாவுக்கணி இல்லை. ஜாபம் ஒவ்வொரு ரேட்டும் ஒவ்வொரு மாதிரி. இதில் ஒரு வயசான ஒரு அங்கிள் ஒரு ஆள் இருக்கார். இவர் எத்தனை காலமா உங்களோட வேலை செய்கிறார்? இவர் இப்போ எங்கிட்ட ஒரு 17 வருஷமா செய்கிறார். 16 வருஷமா? சரி. இங்கே வவுனியா தானே நீங்கள்? தாண்டிக்குளம் இந்த ஒன்று இருக்குது. அது தேர் அது கிளிநொச்சி அம்மன் கோயில் தேர். கிளிநொச்சி அம்மன் கோயில் அம்மன் தேர் செய்யலாம். இது சிலாவம் முருகன் கோயிலுக்கு. ரைட். சும்மா நார்மலாக இந்த இது வந்து எவ்வளோ என்ன ரேட்டுக்குள்ள வரும்? இந்த தேர் நாங்கள் 72 லட்சம் சொன்னாங்க. 72 லட்சம் ரூபாய் 19. ரைட். பின்னுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கு. அண்ணன் தானே இது என்னத்துக்கு செய்யுங்க? இது தோணிக்கல் சிவன் கோயிலுக்கு. சிவன் கோயிலுக்கு. தோணிக்கல் சிவன் கோயில் சித்தப்பா எல்லாம் நம்ம சொந்தக்காரர் தான். எல்லாருமே சொந்தக்காரர். ஒரு அப்பா தம்பி. ரைட். சரி, நாங்கள் அப்படியே பார்க்க வந்த முக்கியமான ஒரு விடயம் எங்களுடைய சிங்க வாகனத்தை போய் பார்ப்போம். மேலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அண்ணாக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கிடையில் வந்து இந்த ஒரு சிங்க வாகனத்தை வந்து செய்திருக்கணும். இதான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்க போகிற சிங்க வாகனம். இது என்ன சைஸ் என்ன? இது 10 அடி சிங்கம். 10 அடி சிங்கம். இது உடம்பு 2 அடி சிங்கம். இதெல்லாம் ஒரு 35 உயரம் வரும். 30 அடி வரும். 30 இன்ச்சு உயரம் வரும். 30 இன்ச்சு உயரம். சிங்கம் 2 அடி வரும். உடம்பு 2 அடி. சரி, இது இப்போ மீடியம் பண்ணி வைக்கலாமா? இது ஒரு மீடியம் சைஸ். 3 சிங்கம் செய்யலாம். அது பெரிய சிங்கம் செய்யலாம். ஒவ்வொரு கோயிலை பொறுத்து தானே, சாமி பொறுத்து தானே. ரைட். அதான் ஒரு இதுகளை பொறுத்து வேலை பொறுத்து அதில் வந்து காசுகளை பொறுத்து ஆர்டர் பண்ணிக்கொண்டா செய்து கொடுப்பேன். இது முழுதாக இந்த மரத்தில் செய்கிறது. இது இந்த உடம்பு தேக்க மரம். காலெல்லாம் பம்பு,
மற்ற கீழெல்லாம் தேக்கு. சரி. சாமி சிலைக்கு நான் கேட்கக்கூடாதான் உரண்டி அப்படி ஏதாவது பெயிண்ட் அதுகளுக்கு இல்லை? இது காஞ்ச மரம்ன்றதால நீங்கள் அப்படி ஒரு 10-15 வருஷம் அடிக்கணும். சும்மா இருக்கும். இப்போ நாங்கள் அவசரம் செய்தால அப்படி வருஷம் பெயிண்ட் இதாக ஜாயிண்ட் எல்லாம் படிக்கும். ரைட். இது காஞ்ச மரம்னால அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு பிரச்சனையும் அது இல்லை. உங்கள் பாவனையை பொறுத்து. சரி, ஓகே, நல்ல விஷயம். நாங்கள் இப்போ இதில் இருந்து இந்த சிலையை ஏற்றி கொண்டு அப்படியே வந்து கௌரி அம்மாக்களுடைய செட்டிகுள கோயிலுக்கு வந்து வெளிக்கிடப்புறம் அண்ணாக்கள் தான் இந்த இதை டெலிவரியை வந்து செய்ய போயிடும். வேணா சரியா? சரி, இப்போ கௌரி அம்மாக்கள் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள், இப்போ சிங்கவானத்தை வந்து இறக்கி கொண்டிருக்கணும். இந்த ஊர் மக்கள் வந்திருக்கணும். இந்த ஒரு நல்ல தருணத்துக்கு கொண்டோடனே இப்போ சிலைக்கு வந்து தண்ணி ஊற்றுறோம். அதே கையோட வந்து ஊராக்கள் வந்து இப்போ பொங்கல் நடத்தி கொண்டிருக்கணும். அதே மாதிரி மோதக எல்லாம் செய்யணும் போல் இருக்குது. ஐயரையும் வந்து வேற சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல வந்து பூஜை செய்கிறதுக்கு. எனக்கே வந்து ஒரு புது அனுபவம் இது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மோதகம் வந்து அவிச்சு கொண்டிருக்கணும். அவருடைய மாதிரில் வந்து பிஸியாக இருக்கிற ஆளோடைய வந்து கதைப்பம் இந்த தருணம் எப்படி உணர்றா அப்படின்றது. குறிப்பாக வந்து இங்கே நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து நிற்கணும். அவைகள் இந்த விளையாட்டு தருணங்களை வந்து அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்கணும். அதுக்குள்ள பாருங்க எப்படி இருக்கணும். வந்து அது மாதிரி இந்தியாவில் ஒரு டீம் வந்து விளையாடி கொண்டிருக்கணும். விளையாட்டு விளையாடுறாங்கன்றதான் எனக்கு என்ன தெரியாது. நம்ம என்ன விளையாடுறீங்க? கொக்கரகோவா. எங்கள் அங்கால 3 பொம்பளை பிள்ளைகள் நிற்கணும். வேலி இதில் இதான் அந்த விளையாட்டு. இந்த விளையாட்டு நானும் வந்து விளையாடி இருக்கேன் சின்ன வயசுல. எலும்பி ஓடிதான் ஆடி விழ போல இருக்கு. இருக்கணும், மற்றபடி இருக்கும். சரி, முதல் கட்டை வந்து அவுட் ஆக்கிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டம். இருந்துடணும். அதனால் பொங்கல் நடந்து கொண்டு இருக்கிற டைம் நான் இந்த சிங்க வாகனத்தை வந்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருந்ததுன்றதை நீங்கள் மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். உண்மையிலே சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குது. இது நான் வந்து முடிவு பண்ணலை, இதில் செய்து கொடுக்கணும். அந்த அக்கா தான் வந்து இந்த உருவத்தில் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த டிசைனை வந்து முடிவு பண்ணவா. இப்போ நேரம் சரியாக 1 மணி ஆகுது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஐயராக்கள் வந்திருக்கணும். இப்போ ஐயர் வந்த கையோடைய வந்து பார்த்திங்கன்னா சிங்க வாகனத்தையும் வந்து உள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வச்சு பார்த்திங்கன்னா இந்த கும்பம் வைக்கிறேன்னு சொல்லுவேன், அது வந்து வச்சு அது மாதிரி ஐயர் பூசைகள் வந்து தொடர்ச்சியாக நடக்கும். ஓகே, இப்போ சிங்கத்துக்கு திருநூறு சந்தனம் எல்லாம் வச்சு அதே மாதிரி மேல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் ஏற்பாடுகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது தொடர்ச்சியாக. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சந்தனத்தால் வந்து கண்ணை வந்து மூடி கொண்டு இருக்கணும். கண் மறைக்கிறேன்ற சொல்கிறது பூசைக்கு பிறகுதான் வந்து பிறகுதான் வந்து கண் திறந்து வருவது. அதுக்காக தான் வந்து இந்த ஆசாரி பூசை அப்படின்னு சொல்லிடணும். அதை தான் வந்து செய்ய போயிடும். வேறு அப்போதான் வந்து கண் திறக்கணும். எல்லாரும் கும்பிடுங்க. வாங்க 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 வாங்க. நெருப்பு கிடக்கமா பார்த்து வாங்க. வாங்க வாங்க கும்பிடு. சந்திரமதி இல்லம்மா, வாங்க வாங்க ஓடியா. போடா போடா கும்பிடுங்க. கொம்பை போட்டுட்டு கோயில இருக்கா சுத்தம். கொம்பை போட்டுட்டு கோயில சுத்தம்.
இதை தொடர்ந்து ஆசாரியார் அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் இதுவரைக்கும் எங்களது பத்திரகாளிக்கான சிம்ம வாகனம் இல்லை. அதனால் எங்களோட ஊரில் உள்ள எங்களோட கவரி மலர் அவர்கள் தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கோட கதைச்சி அவைகள் மூலமாக எங்களோட கோயிலுக்குரிய சிம்ம வாகனம் ஒன்று இறக்க நிறைய கஷ்டப்பட்டு கதைச்சி அதை இன்றைக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் செய்து தந்தைக்கு அவருக்கு முதற்க நன்றியையும் தெரிவித்து கொண்டு எங்களுக்கு இதை இந்த ஊரில் எங்களுக்கு ஏற்பாடு இந்த சிம்மவாகனம் செய்யக்கூடிய ஆசாரியிலேருந்து எல்லா பிடித்து அவர்களே செய்து அவர்களே வாகனம் மூலம் கொண்டு வந்து தந்த அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இந்த சிம்ம வாகனத்தை இவர்கள் அழகாக வடிவமைத்து எங்களுக்கு வந்து ஆசாரி பூசை செய்த எங்கள் ஆசாரி அவர்களுக்கு நன்றி கூறி அவருக்கு இந்த நன்றி கண்ணாக அவருக்கு பொன்னாடை ஒன்று போட்டு வர்றதுக்கு எங்கள் ஐயாவும் சில உரையாற்றி செய்வார் என்று கூறிக்கொள்கிறேன். சரி. அம்மா கௌரி அம்மா ஊராக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறேன்னு தெரியும். நீங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க சொல்லுங்க. நான் நிறைய சந்தோஷமா இருக்கிறேன் தாயே. நீங்க இது செய்ததுக்கு உங்களுக்கு அந்த அம்பாளுக்கு கிருபாக நன்றியை நான் செலுத்தி நாட்டில் இருக்கிற அம்மாவுக்கு முதலாக நன்றியை செலுத்தி கொள்றேன். நீங்க பல்லாண்டு காலம் 100 வருஷம் பாருங்க. பல காலத்துக்கும் இந்த சிம்மம் இறங்கிக்கலாம் கஷ்டப்பட்ட தாயே. இதே ஆலயத்தில் நான் உங்களிடம் கேட்டேன். அதே மாதிரி எனக்கு செய்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடி நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன். எத்தனை பேர் பார்த்தும் அவாக்கு ஒரு செய்து கொடுக்கொண்டு ஒரு மனசு வராம அதால உங்களுக்கு கோடி நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன் தாய். சரியா இதோட உங்களுக்கு அங்கே பூசைகள் ஏற்பாடுகள் நடக்குது ஐயா. மோதகம் வந்து இதில் அவிச்சிருக்கணும். எப்படி என்று பார்த்தீங்கன்னா தண்ணிகளை போட்டு மோதகத்தை அவிக்கணும். அம்மா இருக்கா சொல்லுங்க ஏன் இப்படி அவிக்கிறீங்களே? நிறைய அவிக்கிறதுக்காக சுடு தண்ணியை வச்சு சுடு தண்ணியில போட்டு ஒரு மணித்தியாலம் கழிய அவிஞ்ச போதும் மிதந்துடும். மிதந்து வந்து நீங்கள் அதை பச்சையா போடைகளை கரைஞ்சு போகாது. கரையாது அப்படியே இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் கிண்டணும். கிண்டி இப்போ கொஞ்ச நேரத்தால் ஒரு கிண்டி விட்டோம்னா அவிஞ்ச போதும் மிதந்து வரும் தண்ணீர் அவியாதது அப்படியே உள்ளுக்கு இருக்கும். இது எந்த முறை இங்கே தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எடுத்து பாருங்க, கையில் எடுத்து பாருங்க. சரியாம்மா. இல்லை பார்த்தீங்களா தெரியும் அக்கா எடுத்து காட்டுங்க. மிதந்து வருதா? அது சரி அக்கா. இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததே இல்லை. முதல் முறையாக வந்து பார்க்குறேன். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்ப்பீங்களான்னு கொதிச்ச தண்ணி. ஒரே தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் தண்ணிக்கு ஒட்டுப்படாமல் இருக்கு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? பெரியாக்க சொல்ற என்ன முறையில செய்யணும் எனக்கு விளங்கல. இல்லப்பா இது தண்ணிய கொதிக்க வைக்கிறேன். அதுக்கு எண்ணெயை ஊற்றி மாவையன் சொட்டா குழச்சி நல்லா கொதிக்க விட்டு இதை மோதகத்தை பிடிச்சி அதுக்கு போட்டு யாழ்ப்பாணத்து பிறகு நான் கண்டதில்லை. இது புதுசா இருக்கு. இல்ல யாழ்ப்பாணத்து முறைக்கும் இது இருக்கு. இருக்கா? எங்களுக்கு தெரியல. நல்லூர்லயும் இருக்குது. செல்லச்சனடி எல்லாம் இப்படிதான் வைக்கிறேன். சரி 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 சரி. ஓகே, வித்தியாசமான முறைகளை வந்து பார்க்குறோம். நீங்களே பார்க்குறீங்களா இப்போ ஃபஸ்ட்டு? சரி, ஒரு கோயில் நிர்வாக தலைவருக்கு இது குழுக்கே வந்து தெரியல. கோயில்காரருக்கே தெரியல. பாருங்க அது சரிதான். ஒரு ஆள் மெனக்கிட்டு இருந்து தேங்காய் சாப்பிட்டு காட்டுங்க. உங்களோட பேர் என்ன? லக்ஸி. உங்களோட பேரா? அவாண்ட பேர். அப்போ உங்களோட பேர் என்ன? திவிஷா. வேற வந்து தன்னை ஃபோட்டோ எடுக்கடா. என்ன பேர் அவனுக்கு? தம்பி கரண். எத்தனை ஆண்டு படிக்கிறாய்? 2 பேரும் ட்வின்ஸோடா? இல்லை அண்ணன் தம்பி. இந்த இவர் தான் வந்து குளப்படி. இந்த மஞ்சள் டிஷர்ட் படி என்ன பேர் தம்பி? பிரசாத். இவன் குளப்படி இல்ல? சரியான குளப்படி. என்ன இதான் அண்ணா? அவரும் குளப்படியா?
வெறும் குழப்படி தான். அது சரியா இந்த பச்சையா போடின பாருங்க. மாவு வந்து அவ்வளவு திக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளவுமே அப்படிதான் இருக்கு போல இருக்கு. அப்படியே போடுங்க. எங்கத்திய தொழில்நுட்பம் வந்து தெரியல. மறக்காம தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். सर्वकल्याणमूर्तिं वरदीरमलगस्तं मुसिगं मोदकेनामरणकुसुमाम्ब्याळ नम्बोदरं दन्तं मोगरनिवासं त्रिगणेशं दर्शयामि नमः शरणगुणमन्नामदयानां कर्णगुणमन्नामदयानां चन्द्रानामदयानां धर्मस्याहां कर्णीनामदयानां जीवनेशन्नामदयानां देविकानामदयानां दर्शानामदयानां नागकुमारगुणमन्नामदयानां विष्णुकुमारगुणमन्नामदयानां वल्लीगुणमन्नामदयानां धर्मस्याहां
சொல்லி பூசைக்கு போயிட்டோம். இதில் வர படியங்கள் இப்படி இருந்து விளாட்றாங்க. சின்ன வயசு காலத்தை ஞாபகப்படுது. அதே மாதிரி இஞ்சால அன்னையாக்கள் விருந்து இப்படி காய்ச்சி கொண்டிருக்கணும் வரங்க. எல்லாம் இப்படி கிராமப்புறங்களில் வந்தால் தான் பார்க்கலாம். இதிலே வந்து பூசைகள் நிறைவேற்றுறது. சுற்றி வரோம். சரி, இப்போ கோயிலை வந்து சுற்றி வந்தாச்சு. இதில் வந்து திருநூறு வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் எல்லாருக்கும். ஐயா பாருங்கள், இவ்வளோ சின்னப்படையங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வந்து முடிஞ்சது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த சின்னப்படையங்கள் விளையாடுறதெல்லாம் பார்க்கல உண்மையிலே அந்த சின்ன வயசில் நாங்கள் கோயிலில் போய் அட்டகாசம் செய்தது அதுகள்லாம் வந்து ஞாபகம் வருது. உண்மையிலுமே இந்த கிராமப்புறங்கள் இருக்கிறதும் ஒரு என்ன சொல்லுவேன் வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இதை தொடர்ந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து செய்ய போயிடும். உண்மையிலுமே வந்து மோதகத்தை சாப்பிட்டு பார்க்க ஆர்வமாக இருக்குது. அரப்பால் எரிஞ்ச கையோடைய வந்து சின்ன பிள்ளைகள்லாம் மனவில் வந்து வந்திருக்காங்க. இடத்தப்படி தம்பி. சரி, நானும் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தேன். பெரும்பாலும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சேன். தம்பி ஈ காட்டுறா வண்டப்பல்ல பாருங்க. தம்பி நீ காட்டு வண்டப்பல்ல பாருங்க. அவண்டப்பல்ல ஓரளவு ஓகே. தங்கச்சி ஆக்கள்டே ஓகே. தம்பி நீ காட்டு அவன்டே ஓகே. அங்கே அந்த தங்கச்சி ஈ காட்டுங்கம்மா. ரைட், அவனே ஓகே. பெரும்பாலான சின்னப்படியங்கள் இந்த பல்லுகள் வந்து மஞ்சளாக இருக்குது. இந்த தண்ணி என்ன குழாய் தண்ணியை குடிக்கிறேங்க. நீ என்ன தண்ணி குடிக்கிற? நீ குழாய், நீ ஃபில்டர் தண்ணி. அப்போ வேறு எதுன்னு நினைக்கிறேன். சின்னப்படிகள் 2 வரைக்கும் எல்லாம் காணாதான். கொண்டக்கடலை, அவல், மோதகம் காணும். இப்போ மோதகம் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். அவ்வளோ வித்தியாசம் இல்லை. ஆனால் மொத்தமானதுகள் கொஞ்சம் அவியல் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம நெல் பக்கம் எண்ணெயில் போட்டு பொரிச்சா வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி சேம் தான். யாருக்குடா 2 வாழைப்பழம் போனது? அதான் கொண்ட பறி. ஏமாற்றி வேண்டிட்டியா? என்ன பிடிச்சிருக்கு உனக்கு? என்னடா எப்போ பார்த்து சிரிச்சு கொண்டே தெரியுது. கௌரி பாட்டியை பாருங்க, கதிரையில் இருந்து விட்டாங்களை பார்த்துக்கிட்டு முக்கியமான விஷயம் பஞ்சாமிரதம். அதை வந்து வச்சு கொண்டு எங்கள் கையிலே வண்டி சாப்பிட்றான். இவனுக்கு நிறைய கொடுங்க. இருக்க தங்கச்சி வந்து எனக்கே வந்து ஞாபகம் இல்லை. அந்த கௌரி அம்மாவோட ஒரு வீடியோவில் பார்த்துருப்பேன். அந்த குளத்தடியில் அந்த தங்கச்சி தான் இவருடைய சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டுட்டோம். இதில் இருந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கௌரி அம்மாவோட வீட்டை முறுக்கா கட்டாயம் வாங்கன்ட்டு நிற்கிறா. ஏன்டா தோட்டங்கள் செய்திருக்கான். என்ன கட்டம் பண்ணுறதை போய் பார்ப்போம். கௌரி அம்மாவோட வீட்டை போனாங்க. இப்போது வந்து கொண்டிருந்த நாங்கள். அதனால் வந்து முள்ளுகளை வளர்த்து வச்சுருக்கீங்களே நூறாக்கள் சிரமம் பண்ண வேண்டாம். கார் வேறாவது நடந்து போய் கொண்டிருக்கோம். உங்களால் இப்போ 10 இல்லை பள்ளம் கிடக்கு. நாங்கள் வந்த கையோடைய வந்து மாடுகளை வந்து அடையுது. இப்போ எத்தனை மாடு இருக்கு? இந்த மூட்டும். பட்டியப்போ கௌரி அம்மா கூட்டிகிட்டு வந்தவா தான் தோட்டம் செய்து வச்சிருக்கேன் வந்து பேர் மகனுண்டு. அதுக்காக தான் வந்து வந்திருக்கிறோம் ஆர்வமாக. தோட்டத்துக்கு போய்க்கல பாட்டாவை வந்து கழட்டி வச்சுட்டு போகிறா. ஏன்னா அப்படி அது லட்சுமி தானே. இது மஞ்சள், இது ராசவள்ளி வச்சனா, இது பயறு வண்டி பட்டுட்டு இப்போதான் போட்டிருக்கு. ஓ இதெல்லாம் இப்போதான் போட்டேனா. இதெல்லாம் என் பைப்பு தான். என் புள்ள அடிச்சு தந்த பைப்பு. இதில் என்ன இருக்கு? இது ராசவள்ளியா? எது? இது வற்றாலை. மிளகாக்கண்டுக்கும் இறைக்கிறேன். மரவள்ளி மிளகாக்கண்டுக்கெல்லாம் என் பைப்பு தான். மற்றது இந்த புள்ள இந்த பைப்பால் நான் நல்ல பிரியாசனை கண்டிருக்கிறேன். இந்த புல்லா தண்ணி படித்து கொடுத்தாங்க. ஓ இந்த புல்லா தண்ணி பைப்பால் அங்கே இதன்றேன். இந்த இது முழுக்க போட்டிருக்கிறேன். இதெல்லாம் கச்சான் தான். ஓ புல்லா கச்சான். இது இப்போ ஆரம்ப கட்டம். இது கடைசியா? இது கடைசிக்கு நேரம் முதல். இது அங்கால இருக்கிற ஓ அது அதுக்கு இருக்கிற அதுக்கு முதல் அங்கால மற்ற வளவுலையும் போட்டு கிடக்கு. ஓ ஓ ஓ எல்லாமே இந்த எல்லாருக்கும் தண்ணி இந்த குழாயில தான் போகுது. இதுதான். சரி, இப்படி யோசனையான முறையில் கௌரி அம்மா பாவிக்கிறான். அது தாராளமாக நேற்று வச்சேன். இதுக்கு ஓ இதில் என்ன மாதிரி பசலை போடுறது? என்ன பசலையா இல்லை மருந்து அடிக்கணும்? பசலை போடுறது தம்பி. பசலையும் போடுறது, மருந்து மடிக்கிறேன். மருந்து அடிக்க பம்மை எவ்வளோ தெரியல. மற்ற வாங்கப்போ நீங்கள் பாருங்க. நீங்கள் செய்தந்தால தென்னம் பிள்ளைகள்லாம் பிரியோசனை எவ்வளோ காலத்தில் விளைச்சி பெருசாக போட்டு
5 அண்ணாத்து முளைச்சிரும். ஆ 3 மாசத்தால பிடுங்குறேன். 3 மாசத்தால பிடுங்குறேன். ஓ இதெல்லாம் தனுசா போட்டேன்னா தண்ணி இறைக்கிறேன். தண்ணி இறைக்கிறேன். மற்ற அங்கால ஃபுல்லாக கச்சான் தான். ஓ ஓ ம் அது ஃபுல்லாக கச்சான் போட்டேன்னா என் மகன் தந்த பைப்பால். சந்தோஷமான செய்தி. நான் தந்தது இல்லை, ஒரு அக்கா தந்தது. அது தந்தையோ நீங்கள் தானே எப்போ எனக்கு தந்தேன். சரியோ சரியா அங்கால அந்த கச்சானுகளை பார்க்க சந்தோஷமா இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே இருந்து அந்த தொங்கல் அப்படியே இஞ்சால பாருங்க, இஞ்சாலையும் வந்து ஃபுல்லாகவே வந்து செய்திருக்கா கச்சான். அந்த அங்காலையும் செய்திருக்கிறேன். விதை வந்து என்ன கச்சான் காய போடுறானே இல்லை நான் வாங்கினேன். அப்போ 50 கிலோ. 50 கிலோ தம்பிட்டு 20 வாங்கினேன். கடந்தான் பிடுங்கி தரேன் தான் வாங்கியிருக்கிறேன். மற்ற எங்களோட சித்தப்பாட்ட 20, இவர்கிட்ட 20, இன்னொரு புள்ளைகிட்ட 20 வாங்கினேன். வாங்கிட்டு இது ஃபுல்லாக போட்டேன் தான். நானே தான் உழுத மட்டும் மற்றையெல்லாம் நானே கொத்தி 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 போட்டது. இவ்வளோ நீங்கள் தனியொரு ஆள் செய்கிறன்றது என்னால் நம்பலாம் இருக்கு. இவ்வளோ அது உண்டு. நான் கும்பிட்ட காளியாத்தான் அறிய என்னண்டாப்பா தனிசா போட்டுக்கணும் இந்த நான். தனிசான்றத ஒரு படிப்படியா. ஓ 2 வாய்க்கால இன்றைக்கு போட்டு தண்ணியை கட்டுவேன். பேந்து 2 வாய்க்கால போட்டு தண்ணியை கட்டுவேன். இப்படி அப்போதான் எனக்கு தண்ணி கொண்டு இதன்னல. அதான் இந்த இது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம், 2 அது ஒரு கட்டம், அதெல்லாம் ஒரு கட்டமாக போட்டேன்னா அப்போதான் ஏன் எனக்கு தண்ணி அந்த பைப்புக்கு தக்கன இப்போ சமாளிக்கணுமே. அப்போ ஆனால் தாராளமாக இறைக்குது. சந்தோஷப்பட வேண்டியது. இந்த வயசில் உங்களுக்கு எதுக்காக உதவி செய்யாட்டுக்கு இந்த ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு உதவி செய்யலாம். ஏண்டா இவ்வளவு ஒரு இதை வந்து நீங்கள் தனியாக செய்யல. நானே தான் புல்லு பிடுங்குறேன், நானே தான் சாருவேன். நான் விடிய 4 மணிக்கு ஒளிம்பிடுவேன். நீங்கள் கிலோ எவ்வளோ போகுது கச்சான் இப்போ கொடுக்க? கிலோ 300 ரூபா போகுது இப்போதைக்கு. இனி வர விலை ஏறுதோ அது தெரிய. இப்போ என்னடா கடலை பிடுங்குற சீசன் எந்த கடைசியாக தானே வரும். சரியா எனக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்கு பிடுங்க. அதால நான் என் பிள்ளை இந்த பருவத்திலே நாங்கள் பிடிங்கி சாப்பிட்றோம் நாங்களே. இல்லைப்பன் இது இப்போதான் அள்ளி குத்துது. அது இன்னொரு மாதம் போச்சுண்டா பிடிங்கிச்சான். மற்ற வாங்க சோளம் எல்லாம் போட்டுருக்குறேன் காட்டு. எல்லாம் இறைப்பு தான். என் இவ்வளோ சந்தோஷப்படணுமே. அடிச்சு கொடுக்க வீட்டுக்கு படுத்து கிடக்குறதுக்கு இல்லை. சரியா பாடுபட்டு சம்பாரிச்சு காட்டணும். எல்லாம் பாத்தியோட தான் இருக்கு. ஓ எல்லாம் பாத்தி தான் மகன். இது வெத்தலை கொடியா? ஓ மப்பன் இது வெத்தலை கொடி. இந்த காலமை விட்டன் பைத்தங்கொடி போட்டு தாப்பு அழிஞ்சிட்டு. மற்றது இந்த கொஞ்சம் முளாக்கண்டு வச்சிருக்கிறேன். அதை நீ பேருந்து தான் பாத்தி பிடிப்பேன். கற்றாழை கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த பாருங்க ஐயா சோளன். இனி தண்ணி பிடிச்சா வளர்ந்துடும். இனி இதுக்கு தண்ணி பிடிக்கணும். இதுக்கு ஓ பைப்பும் இல்லை, தம்பிர பைப்பு தான். நீங்க வாங்கி தந்தது 200 அடி தானே? 200 அடியோ? இதுக்கு 600 அடி வேணும். புள்ள அதில் இருந்து தம்பிட்ட 400 அடி வாங்கி இறைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண் இதுகள் எல்லாம் வந்து இருக்கு. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்ன நடக்குது? இது இந்த வெள்ள நிவாரணம் வெள்ளத்தை அழிவுண்டு கொடுத்தவங்க எனக்கு போட மாட்டேன்னு சொல்ல நானே போய் டிஎஸ் ஆஃபீஸில் கதைச்சி போட்டோ கொண்டாந்து பிடிச்சி காட்டி. ஏன்னுண்டாப்ப இப்போ கதவை திறந்து காட்டவன். இல்லை இல்லை அது முழுக்க ரீப்பேல் அந்த பாருங்க உடைச்சி எல்லாம் இழுத்து போயிட்டப்போ என்ற வீடு. அதால் ஒன்றும் செய்தர விடாதான் நான் அந்த எல்லாம் கலட்டி தானே. ஐயா இப்போ புது ரீப்பை போட்டு ஓடு வாங்குறதுக்கு காணாது காசு. கதவு நிலை இல்லை. ஒரு கதவு நிலையம் ஒரு நாய்க்குட்டின்னு வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஓ எங்களுக்கு ஒழிச்சு வச்சிருக்கணும். இப்போதான் வந்து கவனிச்சேன் நான். கொண்டு போகிறேன்டா போங்க. உண்மையாக நல்ல வடிவா இருக்கு. ஆண் நாய்க்குட்டியா? நல்லா குலைக்கும். பார்க்கவே அப்படிதான் இருக்கு. நல்ல கடி நாய்க்குட்டி. டேய் வெளியில வாடா. கருப்பாவா? வெளியில வாடா. கருப்பாவா? இதுல வேறங்க நான் கொண்டு வரேன். ஒரு பட்டிக்குள்ள போட்டு கொண்டு தான். சூப்பரா இருக்கு. கொண்டு போங்க சரியா? நல்ல கடி நாய்க்குட்டி. பெரிய தலைவை வேறு இருக்குது பார்க்க. நல்ல தெளிவா இருந்து தம்பி. அதுக்கு நல்ல சாப்பாடு வைச்சா நானும் கவனம் இல்லாத தெரியுது. எல்லா இடம் பார்த்தாச்சு. குறிப்பாக வந்து இந்த செல்லியை, அதாவது எங்களுடைய என்ன சிங்க வாகனத்தை தந்த அம்மா வந்து 100 இருக்கிறா. நன்றி அம்மா. 8,000 காசை வந்து கொடுக்க சொன்னவா. நன்றி. கொடுத்தாச்சு. எண்ணி பாருங்க. சரியா? எண்ணி பார்க்குற டைமில் அம்மாவுக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்கு. 4, 5, 6. சரி அடுத்ததாக வந்து ஐயாவுக்கு ஒரு ஷர்ட். சரியோ? ஐயாவுக்கு வந்து ஒரு வேட்டி. இது இன்றைக்கே கொடுக்க வேண்டியது. ஆனால் நாங்கள் வந்தது இதாக. நன்றி அம்மாச்சி.
நீங்க இவ்வளவு செய்யறவங்களுக்கு கோடி நன்றி. சரி, அதோட அம்மாவுக்கு ஒரு சாரி. சாரி கலர் பிடிச்சிருக்காது, நான் தான் டிசைட் பண்ணேன். நல்லா இருக்கு. ஆனா உண்மையில பாராட்டுறோம்மா, எனக்கு உள்பாவோட இல்லாத செய்த நன்றி, எனக்கு கோடி சரி. நன்றி. இதுல வந்து வாட்டாக்கள் இருக்கு, ஐயாக்கம் அம்மாக்கம் சேர்த்து வாட்டாக்கள் இதுக்குள்ள வைப்போம் தாங்க. சரியா, நீங்கள் சந்தோஷமா இருக்கணும், அதான் அவாண்ட நோக்கம். நன்றியா தாயே, கோடி நன்றி. சரி, சந்தோஷம். சந்தோஷம்மா. சரியா, மற்றது இன்னும் ஒரு விஷயம் கொடுக்க சொன்னோம், அந்த ஊறுகாய் செய்வாம்மா, அதுக்கு அந்த போத்தல்களோ ஒரு சைஸில் வேண்டி கொடுக்க சொன்னால் மறந்து போயிட்டு வந்துட்டேன். அதை வந்து நாங்கள் காலப்போக்கில் வரைக்கும் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இல்லாட்டி டவுன் வந்து அடியுங்க, நான் வேண்டி தான் தெரியும். சரி, சந்தோஷமாம்மா. நாங்களும் வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே வெளிக்கிட்டு கொள்கிறோம், அந்த நாயை அப்படியே தூக்கி கொண்டு. அம்மா, இந்த சிம்மவாகனம் செய்ததுக்கும் என்ற தாயே, இன்றைக்கு இந்த கோயிலில் இருக்கிற சிறப்பும் சீரும் போதும் இல்லை தாயே. எனக்கும் வயது இந்த 59 ஆகுது தாயே. அப்படி ஒரு சந்தோஷத்தை இந்த மனசுல பாலை வார்த்திருக்கிறீங்க. 100 வருஷம் நீடோடி காலம் பல்லாண்டு வாழ்க்கை ஒன்று வாழ்த்துறேன். சரி, அம்பாள் கூட இருக்கட்டும்.